All are here in third floor. I'm getting down third floor. Follow me. Yes, sir. Seconds. I guess they're in. Let's start. Clever boy. Hey, who are you? Wow. Nice girl. What? Gee, Study. Please. Help me. Help me. Shoot me. Go. Funny kid. Hey, listen, Mark. One guy coming to upstairs. Okay. I got him. இத கனவு கண்டியா? கனவு காண்றதுக்குலாம் ஒரு வரமுறை வேணாமா? நம்மளெல்லாம் கொல்றதுக்கு என்ன FBL இருந்தா வருவாங்க? நேற்று இங்கிலீஷ் படம் பார்த்தியா என்ன? இங்கிலீஷ் படம் எதுக்கு பார்த்தானோ அது சண்டை படமா போயிடுச்சு. ப்ரோ சார்ஜ் போடுங்க. வீடியோ கால் வராங்க. வீடியோ கால்யா? ஜிப்பா போடுங்க. ஆட்டோமேட்டா சொல்லுங்க தம்பி. ஏன் சார் கால் அட்டன் பண்ணல? தம்பி, உங்களுக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்க வீடியோல மேட்ச் பண்ண சொன்ன பொண்ணு இப்ப சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிடல் சார் கிடக்குது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தம்பி. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்ச உடனே ஆஸ்பத்திரியில இருந்து அந்த பொண்ணு நம்ம ஆபீஸுக்கு வந்து கொடுக்குற காசை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடும். அப்ப அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணதெல்லாம் அதெல்லாம் சும்மா தம்பி. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தான் மாதர் சங்கத்துல இருந்து ஃபாதர் சங்கம் வரைக்கும் போக்கி எழுவானுங்க. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? தம்பி, ஆளுங்கட்சிக்கார மேல ஏதாவது ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு எங்க போகும்? எதிர்கட்சிக்கு போகும். எதிர்கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த எதிர்கட்சிக்கார மேலேயே தப்புன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டெல்லாம் எங்க விழும்? 3வது தான் நிக்கிற நம்ம ஆளுக்கு தான் விழும். அதுக்காகத்தான் இதெல்லாம். பண்ண போறேன்னு கேளுங்க. சார் 90% எங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டோம். நாங்கள் பேசின மாதிரி எங்கள் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா. ஐயோ, என்ன தம்பி அவசரம்? நீங்க என்ன வேலையே முடிக்கல, முடிச்ச உடனே மொத்தமா ஆயிட்டு போங்களேன். இப்போ வேணும்னு கேளுங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுங்க. வேணும்னு சொன்னால் வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம். அப்ப எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? என்ன சார் நம்பிக்கை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம 2 பேரோட வேலையை மற்றவங்க நம்ப வச்சு கருத்து இருக்கிறதா? இதை முடிச்சுட்டு வாங்கிக்க சொல்லுங்க. சரி தம்பி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். கடைசியா ஒரு நியூஸ், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருந்தா அந்த பொண்ணு இறந்துடுச்சு. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு அப்பாவி தமிழ் பொண்ணோட உயிரோட விளையாடிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் விடுங்க. இது எதுக்கு சார்? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? ஜனங்கள்ட்ட இருந்து 1ஓ 2ஓ பிச்சை வாங்கணும்னாலே கையில காலில் கட்டு போட்டுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்போ ஓட்டு போடணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க? யாராவது ஒருத்தர் மண்டையை போடணும்னு நினைப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை நாம எங்க எடுக்கணும்? சார் அப்போ அந்த பொண்ணு என்ன கொலை பண்ணுவாங்கிறீங்களா? நீங்க என்ன சினிமாக்காரங்க மாதிரி யோசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் நல்லபடியா வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு மீடியாவுக்கு முன்னாடி நிறுத்தி உங்க பிரார்த்தனை தான் என்ன பழக்க வச்சது அப்படின்னு சொல்ல வச்சோம்னு வச்சுங்களேன், சுதந்திர தினத்துக்கு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே சார், நாங்கள் மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு
உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். என்ன அண்ணே இந்த 14 ராமமூர்த்தி வந்திருக்கான், உங்களை பார்க்கணும் சொல்றான். சரி இரு, மேல ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். இப்போ அவங்க சொன்னதை பண்ண போறோமா? ம் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல என் மனசுக்கு என்னமோ இது வேண்டாம்னு தோணுது. மனசு அப்படி தான் சொல்லும். கோழியோட கழுத்தில் கத்தி வைக்கிறப்ப அச்சோச்சோன்னு சொல்லும். அடுத்த வீட்டில் மசாலா வாசனை வரப்ப எங்கேருந்து வருது எட்டி பார்க்கவும் சொல்லும். எங்கள் மனசும் வயிறும் ஒரே மாதிரி பேச வந்தா எல்லாம் உத்தமனம் ஆயிடலாம். எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வீடியோ எடிட்னா தான் லேட் ஆகும், ஃபோட்டோ எடிட் தானே 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஹலோ டியூட், மெசேஜை பற்றியா? இதெல்லாம் ஓட்டு போட்டோம் பாரு, நம்ம சொல்லணும். அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் பாரு. அந்த முடிச்சு வைக்கி பேரு இங்க மூலக்காரண்டா. சோத்துல ஓ பேர் இருக்குடா, ஓ பேர் எழுதி வச்சது இன்னும் 100 இருக்குடா. கெஞ்சு கேட்டு குடிஞ்சு நின்னு கையேந்துனா அவ பிச்சைக்காரண்டா. பொண்ணுங்கனாவே இலக்காரமா போயிருச்சு. ஏன் அந்த வீடியோல அவனும் தானே இருந்தான், அவன் செத்துருக்கலாம்ல. இந்த ஆம்பளைங்களுக்கு எங்கம்மா சூடு சொரணை இருக்கு. சார் இந்த வீடியோ கிரியேட் பண்ணது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது யாரா இருந்தாலும் கூடிய விரைவில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். சார் இதனால எலெக்ஷன் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா சார்? நோ 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 நோ, இதுக்கும் நடக்க இருக்கிற தேர்தலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. திட்டமிட்டபடியே நாளைக்கு எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கும். ஆளு லோக்கல் கை அசால்ட்டா மட்டையே செய்வாப்புல. நாம் என்ன சொன்னாலும் இறங்கி செய்வாப்புல. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறப்போ நம்ம ரவுடிங்களை கூட வச்சுக்கணும். பாரு நொஞ்சா மாதிரி இருக்கணும். கத்திய காட்டினால உச்சா போயிடணும். புரிஞ்சுக்கடா. உனக்கு அறிவே இல்லையாடா? உனக்கு தாண்டா அறிவே இல்லை. பொண்ணுங்க முன்னாடி எப்படி பேச தெரியாது. சும்மா பொண்ணு இருக்குன்னு சீன் போடுறான். டேய் கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போய் வெளிலறா போடா. நான் பார்த்து அசிஸ்டன்ட் எடுத்து சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். பார்சலை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம பத்திரமா கொண்டு போய் காசிமேடு பக்கத்துல இருக்கிற ரயில்வே டேக்கல் போட்டு வந்துரு. யாராவது உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சா உடனே கால் பண்ணுங்க. ஓகே தல. வண்டியில போகணும். பஸ்ல போகணும். தல நான் பாத்துக்கிறேன் தல. டேய் அவன் எது சொன்னாலும் காரணத்தோட தான் சொல்லுவான். சொல்றத மட்டும் கேளு. எதுக்கு பஸ்ல போக சொல்றீங்க? பைக்ல போனா சீக்கிரம் வந்துருவானுங்க ஜி. பஸ்ல போயிட்டு மெதுவா வரட்டும். தல கொடுங்க, நான் வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். எப்படியா? என்ன உங்க ஆளுங்களை பத்தி மெசேஜ் வந்த மேனிக்கா இருக்கு? பார்த்தேன்.
மறுபடியும் எலெக்ஷன் வரும் போல தெரியுது. வரட்டும், வந்தா இன்னொரு தீபாவளி தான். போலீஸ் 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 ஃபாலோ பண்றாங்கடா. சீக்கிரம்டா சந்திர புதுரா 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 எட்டி பாரு. ஆமாண்டா வராங்கடா. டேய் இங்கே தாண்டா வர்றாங்க. எப்படி தப்பிச்சு வந்துட்டோம்டா சாமி. போலீஸ்ரா ஓடுறா 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 அப்படியே. ஏய் பார்சல்டா.